கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரும்பான்மை மக்களே, எப்படி அவங்க செவல்லே வந்து ஊதி அனுப்புங்க. எங்களுக்கு பின்னாடி டெல்லி இருக்கிறது. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எங்களுக்கு பின்னாடி மத்திய அரசுடைய உதவி இருக்கிறது. அதோட நாங்க வேற கட்சி விட்டு விலகிடுவோம். அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். டிவிக்கேல இருக்கிற அத்தனை பேருமே தலைமையை நோக்கி போய் நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் சார். நாங்கள் எத்தனை லட்சம் கோடி கேட்டாலும் கொடுப்பதற்கு டெல்லி தயாரா இருக்குது. காரணம் கேட்கின்ற விதமாக அன்போடு கேட்க வேண்டும். யாருக்கு வந்து கணக்கு போட தெரியுமோ போட்டுக்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சு சும்மா தகன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை பெரும்பாலும் அறிவிச்சாச்சு. இன்னையிலிருந்து வேட்பு மனுக்களும் தாக்கல் தொடங்கி இருக்கு. அந்த வகையில முதல்வர் வேட்பாளர்கள் திமுக சார்பா மு.க. ஸ்டாலின் சென்னை கொளத்தூர்ல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. தாவேக கட்சி வேட்பாளர்களை நானே செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நேற்று தாவேக தலைவர் விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில எல்லா கட்சிகள்லையும் வேட்பாளர்களை மாத்துங்க அப்படின்னு அதிருப்தி குரல் வந்த மாதிரி தாவேக்காலையும் வந்திருக்கு. நேற்று வேட்பாளர்களை அறிவிக்கிற கூட்டம் நடந்த நுங்கம்பாக்கம் தனியார் ஹோட்டல் முன்னாடியே வந்து தாவேக்கா தொண்டர்கள் போராட்டம் பண்ணாங்க. நேர்காணல் நடத்தாமலே வேட்பாளர் சூஸ் பண்ணிட்டாரு விஜய் அப்படின்னு. இதே மாதிரி திருவள்ளூர்லயும் வேற தொகுதியை சேர்ந்தவர் வந்து இங்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சு தாவேக்கா நிர்வாகிகள் சாலை மறியல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வேட்பாளரை வாபஸ் பெறு, உள்ளூர் மைந்தனுக்கு வாய்ப்பு கொடு. அந்த வெளியூர் வேட்பாளர்கள் பொறுத்த வரையும் அவருக்கு தொகுதியை பற்றி எங்களுக்கு கள நிறுவனம் பற்றி அவருக்கு தெரியாது. ஏன் திருவள்ளூரில் உள்ளூர் வேட்பாளர் யாருமே இல்லையா? இங்கே வேலை செய்யறதுக்கு எத்தனையோ நபர்கள் வந்து அவர் கோஷத்தை வந்து தாமக நிர்வாகிகள் தொண்டு செய்யறதுக்கு இருக்காங்க, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் எங்கே வந்து வெளியே சேலத்துலேருந்து வந்த வெளியூர் ஆட்களை இங்கே கொண்டு போட்டோம்னா எப்படி வேலை செய்வார்கள், எப்படி இது பண்ணுவார்கள்? வெளியூர் வேட்பாளரை இங்க கொண்டு வந்து போட்டா நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமா திருவள்ளூர் தாவேகா நிர்வாகிகள் ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. தாவேகா தலைமைக்கு எங்களோட கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து இந்த ஒரு வாட்டியாவது மண்ணின் மைந்தனுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அவரு கொடுத்துருக்கிற கேண்டிடேட் அவர் சேலத்துல இருக்கிறாரு. சேலத்துல இருக்கிற கேண்டிடேட்டுக்கு இங்க வந்து நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவர் நாங்க இங்க இருக்கிற தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு வாட்டியும் தேடி சூழ்நிலை ஏற்படும். நாங்க ஏற்கனவே மாற்று கட்சி தான் இருந்தோம். அந்த டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் தொகுதியில வந்து மாற்று வேட்பாளர் கொடுக்கறதுனால தான் நாங்க தாவேக்கல மண்ணின் மைந்தனுக்கு முக்கியத்துவம் கொடுவோம்னு சொல்லிட்டு இதுல வந்து சேர்ந்தது. கடைசியில பார்த்தா இதுலயும் சேர்ந்து நீங்க வந்து உள்ளூர் ஆளை மதிக்காம வெளியூர் ஆட்களுக்கு இங்க போட்டு போஸ்டிங் போட்டு இங்க அவர் எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருங்க. இங்க வெற்றி வாய்ப்பு டிவிகேக்கு 70%. தயவு செய்து அதை நீங்க மறுபரிசீலனை செய்து வேட்பாளரை மாத்தி நம்ம இங்க வெற்றி கணியை பறிக்கணுன்றது நாங்க தலைமைக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். தயவு செய்து இது மறுபரிசீலனை செஞ்சு வேட்பாளர் நீங்க மாத்துங்க. இல்லைன்னா திருவள்ளூர் தொகுதியில் இருக்க தெற்கு மாவட்டத்தில் இருக்க 5000 தொண்டர்கள் எல்லாருமே நிலைத்திரியாருங்க ராஜினாமா செய்து எங்களோட உறுப்பினர் அட்டை எடுத்துட்டு வந்து தலைமையில ஒப்படைச்சிட்டு அதோட நாங்க வேற கட்சி விட்டு விலகிடுவோம். தயவு செய்து நீங்க மறுபரிசீலனை செய்து நாளைக்கு காலையிலக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா தொண்டர்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நீங்க செய்யுங்க. இங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது. தயவு செய்து அதை கொஞ்சம் தலைமையை பரிசீலனை பண்ணுங்க. அதுதான் சார், மாத்தலனா கண்டிப்பா எங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருமே போய் தலைமையை நோக்கி எங்களோட ஐடி கார்டு நாங்க இந்த கட்சியை விட்டு விலகிடுவோம் சார். இந்த கட்சிக்காக நாங்க செயல்பட மாட்டோம். எங்க இந்த ஊர் தொகுதியை இந்த ஊர் ஆளை போட்டா மட்டும்தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம். இல்லையா கண்டிப்பா நாங்க இந்த திருவள்ளூர் தொகுதியில இருக்கிற அத்தனை பேருமே டிவிகேல இருக்கிற அத்தனை பேருமே தலைமையை நோக்கி போய் நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் சார். இல்ல எல்லாருமே தான் சார் வராங்க. மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளருக்கு பூந்தமல்லி தொகுதி கொடுத்துருக்காங்க சார். அதனால அவர் வந்து இது பண்ண போறது கிடையாது. இளைஞர் அணி சார்பில் தான் சார் எல்லாருமே இருக்கோம். எல்லாருமே அவர் வேண்டாம், திருவள்ளூர் தொகுதிக்கு அவர் வேண்டான்றது தான் சார் எங்களோட முதல் கோரிக்கையை. அது இளைஞர் அணியா இருந்தாலும் சரி, மாணவர் அணியா இருந்தாலும் சரி, தொண்டர் அணியா இருந்தாலும் சரி, மகளிர் அணியா இருந்தாலும் சரி, எந்த அணியா இருந்தாலும் திருவள்ளூர் தொகுதிக்கு அவர் வேண்டாம். அதுதான் சொல்லிட்டோமே சார், கட்சி விட்டு நாங்க விலைக்கு வந்துருவோம் சார். எங்களுக்கு வேண்டாம் சார், இருக்க மாட்டோம். அதிமுக தேர்தல் அறிக்கையை திமுக காப்பி அடிச்சதா இபிஎஸ் விமர்சனம் பண்ணதுக்கு வாட் அ ஃபன்னி, யாரை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு
பதிலடி கொடுத்திருக்காங்க திமுக எம்பி கனிமொழி. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையை படிக்கக்கூடிய நேரமோ வாய்ப்போ எங்களுக்கு கிடைக்கல. யாரும் படிச்சதாகவும் எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை யாரும் பெரிதாக பொருட்படுத்துவதே கிடையாது. ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைவேற்றப்படுவதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இன்று நடைமுறையில இருக்கக்கூடிய பல திட்டங்களை அவர்கள் தேர்தல் அறிக்கையில தந்திருக்கிறார்கள். என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில இருக்குது, செய்ய இந்த திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்காம ஒரு தேர்தல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது. 505 வாக்குறுதிகள் கொடுத்து 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கோம். பேலன்ஸை நிறைவேற்ற முடியாததுக்கு என்ன காரணம்? ஆனா பெர்சன்டேஜ் தப்பா சொல்றாங்க, அவங்களுக்கு யாராச்சும் கணக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி. இல்லைங்க, நாங்க நிறைவேற்றின ஒரு திட்டத்தை முதலமைச்சர் நாங்க 2000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த 1000 ரூபாயாக தந்த அந்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்த பிறகு அன்னைக்கு இதை நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதிவிட்டு இவங்க மற்றவங்க காப்பி பண்றாங்கன்னு சொல்லும் போது வேடிக்கையா தான் இருக்கு. இல்ல அவருக்கு இல்ல அவங்க எல்லாருக்கும் யாராவது நல்ல கணக்கு தெரிஞ்சவங்க அந்த பெர்சன்டேஜ் இல்லைங்க, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 505 அதுல 404 நிறைவேற்றிருக்கோம். பெர்சன்டேஜ் யாருக்கு கணக்கு போட தெரியுமோ போட்டுக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் 80%ன்றாரு. அதற்கு மேல் நிச்சயமாக. அதாங்க 505ல 404 செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது நிறைய செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது இல்லை. அவங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல எத்தனை செயல்படுத்தவில்லை அப்படின்னு கணக்கு எடுத்தோம்னா அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே அப்படின்னு வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பெரம்பூர் தொகுதியிலிருந்து தொடங்கியிருக்காரு தாவேக தலைவர் விஜய். ஆரம்பத்திலேயே ஆக்ரோஷமான ஆக்ஷன் ஸ்பீச்ல வழக்கம் போல திமுகவை திட்டி ஓட்டு கேட்டிருக்காரு விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். தேர்தலுக்கு பணம் கொடுத்தா வாங்கிட்டு அவங்க காதுலயே விசிலூதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதுலயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. எல்லா வசதிகளையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற வசனத்தை சேம் மாடுலேஷன் சேம் சவுண்டோட தாவேகா வேட்பாளர்கள் கூட்டத்தில் எப்படி பேசினாரோ அதே மாதிரி பெரம்பூர்லயும் பேசியிருக்காரு விஜய். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாள் போய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இன்னும் 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டு ஒட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். கொளத்தூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வெளியே வந்த உடனே செய்தியாளர்களை சந்திச்சு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின். கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அதே மாதிரி கூட்டணி பேரையே மாத்தி சொன்ன செய்தியாளர் கேள்வியும் திருத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிட்டார். மக்கள் நல கூட்டணி எவ்வளவு முக்கியம் சார் இந்திய நாட்டுக்கு? மக்கள் நல கூட்டணி இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி இது மக்கள் நல கூட்டணி.
இந்தியா பிளாக் கூட்டணி எவ்வளவு முக்கியமா முடியும் சார்? இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. எவ்வளவு முக்கியம் சார்? அதான் டெல்லியும் தமிழ்நாடும் போராடுது. டெல்லி தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றுறதுக்காக இந்த வெற்றி பெரிய வெற்றியா போகுது. காரைக்குடியில தன்னுடைய மனைவி அம்மாவோட வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். திமுக அதிமுக தாவேகா தேர்தல் அறிக்கையை விமர்சிச்சு வெளுத்து வாங்கியிருக்காரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஐயா சொல்றாங்க ஒரு டோக்கன் தருவோம், ஒரு 8000 ரூபாய்க்கு நீங்க எதை வேணாலும் வாங்கிக்கலான்றாங்க. என்ன நாங்கள் இழந்த மானத்தை வாங்க முடியுமா சொல்லுங்க? இந்த மலையை வாங்க முடியுமா? நீங்கள் வெட்டி வித்த மலையை, அள்ளி வித்த மணலை வாங்க முடியுமா? நீங்கள் திறந்து வச்ச சாராயத்தை குடிச்சிட்டு செத்துருக்கான்ல என் அப்பன் சித்தப்பன், என் மாமச்சி, அண்ணன் தம்பி, அவனோட உயிரை வாங்க முடியுமா? எதுக்காக எங்கள் இந்த இனத்தின் மானத்தை இப்படி ஏலம் விடுறீங்க? அவர் வந்தால் 10,000 தருவான்றாரு, நீங்கள் 2,000ன்றீங்க, 8,000ன்றீங்க. அப்புறம் வங்கி கணக்கில் 3,000 போடுன்றீங்க, அவர் 2,500ன்றாரு. படிச்சுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4,000 கொடுக்குறேங்கிறது எப்படி? வேலை கொடுக்குறேங்கிறது தானே தலைவன், வேலை கொடுக்கறதானே ஆட்சி. அது எப்படி? சாராய கடை மூடுவேன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, நாட்டுக்கு நல்லது, அதெல்லாம் என்ன இருக்கு? மக்களை குடிக்க வச்சு அந்த காசை எடுத்து ஆட்சி செய்யற ஆட்சி எப்படி? இது எப்படி நம்ம சகித்துக்கிறது சொல்லுங்க? எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப நீங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு நீங்க அதெல்லாம் நிறைவேற்றணும்னா மறுபடியும் நீங்க பல லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க. 1 லட்சம் கோடி வட்டியை கட்டுறீங்க. நாட்டினுடைய நிதிநிலையே ஒவ்வொரு ஆண்டு நீங்க பட்ஜெட் 3 லட்சம் கோடி தான். இப்போ 1 லட்சம் கோடி வட்டி போயிடுது. மறுபடியும் இன்னொரு இவ்வளவு நீங்க சொல்றதெல்லாம் வாங்க நிறைவேற்றணும், அது இன்னும் 2 லட்சம் கோடி வட்டிக்கிட்ட வரும். 20 லட்சம் கோடி கடன் ஆக்குவீங்க. அப்ப எப்படி? வீட்டு அடமான வச்சு எங்க அப்பா வாங்குவான், நாட்டு அடமா வச்சு நீங்க வாங்குறீங்க. எதை ஈடா வச்சுக்கிட்டு இந்த கடனை பெறுறீங்க? என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை, நாட்டை வேற எதை அடமான வைக்கிறீங்க? எதனால கொடுக்குறான்? உங்களுக்கு எதை நம்பி கொடுக்குறான்? எதை நம்பி கொடுக்குறாங்க? நான் திரள் நிதி கேட்கிறேன், அவங்க திருட்டு நிதி கேட்கறாங்க அப்படின்னு கடுமையா கோவப்பட்டிருக்காரு சீமான். நான் கையாங்க என்ன சொல்றீங்க? பிச்சைங்கிறீங்க. நான் திரள் நிதின்னு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட கேட்கிறேன். மேல அன்பு இருக்கு கொடுக்குறான். நீ திருட்டு நிதி வச்சுக்கிட்டு கட்சி நடத்துற. அந்த திரள் நிதியில மக்கள் காசுல இருந்து மக்கள் இயக்கம் நான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நடத்துறேன். அதையே நீ கவலைப்படுத்துற, பிச்சை எடுக்கிறான் சீமான்ற. அப்ப நீ என் மக்களை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களை கையேந்த வச்சது பிச்சை இல்லாம எப்படி இலவசமாகும்? எப்படி இலவசமாகும்? அதிமுக சார்பா நிறைய அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாங்க. இதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவாங்க? அதுக்கெல்லாம் நிறைய நிதி தேவைப்படும். திமுக குறை சொன்ன அதிமுகவே அதையே திருப்பி பண்றாங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனா எங்களுக்கு பின்னாடி டெல்லி இருக்குது, பாஜக அரசு இருக்குது, எல்லாமே கேட்கிற விதத்துல கேட்டா நிதி வாரி வழங்குவாங்க அப்படின்னு சிவகாசி அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு. அம்மா சொன்னாங்க 2011 மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுப்பேன்னு சொன்னாங்க, லேப்டாப் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொடுத்து முடிச்சாங்க. அது அந்த துறைக்கு அமைச்சரே நான் தான். கொடுத்து முடிச்சாங்க. மகளிர்கள் சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடியார் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதில் ஒரு மகளிருக்காக அறிவிக்கப்பட்ட திட்டம் 2,000 ரூபா மகளிர் உரிமைத்தொகை 2,000 ரூபா கொடுப்பேன். முதியோர் பென்ஷன் 2,000 ரூபா. அதெல்லாம் விட நீங்கள் பிரித்து குளிர்சாதன பெட்டி பிரித்து கொடுப்பேன்னு சொன்னது மக்கள் மத்தியில் இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது, பேசப்படுகின்ற பொருளாக இருக்கிறது. பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு இது மிகவும் பயன்படும். ஆகவே இதை எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பின்னாடி டெல்லி இருக்கிறது, எங்களுக்கு பின்னாடி மத்திய அரசுடைய உதவி இருக்கிறது. நாங்கள் எத்தனை லட்சம் கோடி கேட்டாலும் கொடுப்பதற்கு டெல்லி தயாராக இருக்குது. காரணம், கேட்கின்ற விதமாக அன்போடு கேட்க வேண்டும். ஒரு இடத்துல உதவி கேட்டால் அந்த உதவியை மிரட்டி கேட்கக்கூடாது. அதை அன்போடு கேட்டால்தான் கொடுப்பவர்களுக்கு என்ன வரும். ஆகவே எடப்பாடியார் கேட்டால் பாரத பிரதமர் மோடி கொடுப்பார். எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்பு எடப்பாடியார் அறிவித்திருக்கின்ற அறிவிப்புகள் எல்லாம் அரசாணைகளாக வெளிவரும். தமிழ்நாட்டு மக்கள் பலன் பெறுவார்கள். டிவிகே வேட்பாளர்கிட்டயே ஓட்டு கேட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். கோபிச்செட்டிப்பாளையத்துல தாவேக சார்பா செங்கோட்டையன் போட்டி போடுறாரு. அதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காரு. அவர்கிட்ட ஏற்கனவே நாமினேஷன் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி, பெரியப்பா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு உரிமையா கேட்டிருக்காங்க. வணக்கம்.
இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசுறாங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.